அண்மையில் திரிசூர் பகுதியில் அபர்ணா லாவக்குமார் என்ற பெண் காவலர் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. அப்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்ததால் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரால் வாகனத்தை தொடர்ந்து இயக்க முடியவில்லை. உடனே போக்குவரத்து சீரமைப்பு பணியில் இருந்து அபர்ணா லாவக்குமார் விரைந்து செயல்பட்டு போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது ஆம்புலன்ஸ் விரைந்து செல்லும் வகையில் முன்னே சென்ற வாகனங்களை அந்த பெண் காவல் அதிகாரி ஓடிச் சென்று வழிவிடுமாறு கூறினார். அவரை தொடர்ந்து அந்த ஆம்புலன்ஸ் முன்னேறி சென்றது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தை அறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த பெண் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் அபர்ணா லாவக்குமாரை அழைத்து பாராட்டு தெரிவித்தனர். மேலும் பொதுமக்களும் அந்த பெண் காவல் அதிகாரியை பாராட்டி வருகின்றனர். எப்போதும் தனித்துவத்தோடு வலம் வரும் அபர்ணாவுக்கு இவ்வாறு கைத்தட்டல்களை பெறுவது இது முதல் முறையல்ல. கேரள மாநிலம் திரிசூர் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் அபர்ணா லாவக்குமார். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விக் செய்வதற்காக தன் கூந்தலை தானமாக கொடுத்திருந்தார். சிகிச்சையின் போது இறந்த ஒரு பெண்ணின் உடல் பணப்பற்றாக்குறையால் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படாத போது அபர்ணா தனது தங்க வளையலை கழற்றி அந்த பெண்ணின் உறவினர்களிடம் கொடுத்திருக்கிறார். அதேபோல் காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் இடையே சமூகம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கொரோனா காலத்திலும் புல்லட் பெண் காவல் படையின் அங்கமாக களத்தில் நின்று பணியாற்றி பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார். இவ்வளவு சமூக பொறுப்புணர்வு மிக்க காவல்துறை அதிகாரி அபர்ணா லாவக்குமாருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.